பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கருத்து கணிப்புகளில் அதிமுக, ஒரு கருத்து கணிப்பு தாவேகா அப்படின்னு வருது. இந்த கருத்து கணிப்புகள்லேருந்து தெரிகிறது என்னென்னா, மெஜாரிட்டி லைன் அப்படின்ற அந்த சிங்கிள் மெஜாரிட்டி அப்படின்ற பார்ட்டி வரும் வராது அப்படின்ற டைரக்ஷன் இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுதா? ஒரு 12 விதமான கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 9 கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்குது. மினிமம் 120லேருந்து 170 வரையும் ஃபிகர்ஸ் போகுது. ஆக்சுவலாக 2 கருத்து கணிப்பு ஏடிஎம்கே ஒரு ஸ்லைட் மார்ஜினில் இருக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு கருத்து கணிப்பில் ஸ்லைட்டாக ஒரு நெக் அண்ட் நெக் போட்டியில் இருக்குது. ஒரு கருத்து கணிப்பில் நல்லாவே ஒரு மார்ஜினில் இருக்குது. ஜேவிசி டைம்ஸ் நோ மார்ஜினில் நல்லாவே இருக்குது. இன்னும் ஒரு கருத்து கணிப்பு தாவேகா தான் 120 இடங்கள் வரையும் பெறும்னு இருக்குது. அதில் அதிமுக பார்த்திங்கன்னா 22லேருந்து 32 இடங்கள் தான் பெறும்னு அதிமுகவுடைய முழு ஓட்டையும் தாவேகா எடுத்துன்னு போன மாதிரி அதில் காமிக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இதில் இந்த திமுகவுக்கு ஆதரவாக சொல்லியிருக்கிற ஒரு 8-9 பேர் இருக்காங்கல்ல, அதில் அவங்க 120லேருந்து 170 வரையும் கொடுக்கும்போது ஒரு மிடில் ஒரு ஃபிகர் 145-150க்குள்ளே நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். அதில் திமுக ஆசச் குறைஞ்சபட்சம் 130 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 125-130. மற்றவங்களாம் அலையன்ஸ் பார்ட்டிஸ்லாம் இந்த வாட்டி ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது 150க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மொத்தமாக டோட்டலாகவே இந்த அலையன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாமே, அது திமுக அலையன்ஸாக இருந்தாலும் சரி, அதிமுக அலையன்ஸும் சரி, ரொம்ப பாதிக்கப்பட போகிறது அவங்க 2 அலையன்ஸு தான் பாதிக்கப்படுவாங்க. இங்கே காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், அங்கே தினகரன், பாஜக, வாசன் போன்றவர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இங்கே தனித்தே திமுக ஒரு 125 வரையும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த கூட்டணிகள் ஒரு 15-20 வரத்துக்கான வாய்ப்புகள், 145 வரையும் அவங்க சொல்கிற மாதிரி 170 இல்லை 200 அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் உறுதியாக மெஜாரிட்டி பத்தாமல் அப்படியான ஒரு நிலைப்பாடு வருமா? அதாவது சிங்கிள் மெஜாரிட்டியில் இல்லை அதிக சீட் கொண்ட சிங்கிள் பார்ட்டியாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வர்றதுக்கு மெஜாரிட்டிக்கு தொடர்றதுக்கு சிரமம், அந்த மாதிரியான நிலைமை வருமா? ஏன்னா இப்போ தொடக்கமே ஒரு 145 காட்டுறாங்க அப்படின்னா சிங்கிள் மெஜாரிட்டிக்கான வாய்ப்புகள் இருக்குது. அலைன்ஸோடு காட்டும்போது 120-125லேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, அப்போ அந்த எட்ஜில் நின்றுச்சுனாக்க அலையன்ஸ் பார்ட்டியோடைய சப்போர்ட் தேவை அப்படின்றது. ஆனால் அந்த மாதிரியான சூழல் வரும்போது இப்போ காங்கிரஸ் கிரீஸ் தொடங்கலாம் நேற்றே பேசக்கூடிய விஷயம், நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்போம், இல்லைன்னா எதிர்கட்சியாக இருப்போம், நடுநிலையாக இருக்க மாட்டோம்லாம் அவர் இந்த டோனை நேற்றே உயர்த்துறதுக்கு என்ன காரணம்? இப்போ இந்த மாதிரியான நிலைமை வரும்ன்ற அனுமானிச்சு அப்படி சொல்கிறாரா? அந்த நிலைமை வராதுன்னு தான் என்னுடைய கருத்து. திமுக தனித்தே அந்த மேஜிக் மார்க் 117 கிராஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அதர்வைஸ் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான் ரொம்ப சஃபர் பண்ணும். 18 இடங்கள்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க பண்ண கலாட்டால் அவங்க இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. திமுக காரங்களும் ரொம்ப வெறுத்து போயிருந்தாங்க. ஏதோ கூட்டணி தர்மத்துக்காக வேலை செஞ்சாங்களே தவிர இப்போ பேசாமல் இருக்காங்களே தவிர, அது காங்கிரஸோட நம்பர்ஸ்லாம் அந்த வாட்டி 18லாம் வாங்க மாட்டாங்க, குறைஞ்சிடும். 28 வாங்கினா கூட அவங்க 8 வின் பண்ணாலே அதிகம்ன்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் அவங்க பண்ண கலாட்டா 8 வாங்கி அவங்க பிரயோஜனம் இல்லை. அவங்க 3-4 வின் பண்ணாலே பெரிய விஷயந்தான். தேமுதிக 10 வாங்கியிருக்காங்க, அவங்களும் 3-4 வின் பண்ணால் பெரிய விஷயம். அதனால் இவங்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து 20 வந்தாங்கனாலும் பெரிய விஷயம். அதனால் திமுக 125 வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், மேஜிக் மார்க் அது கிராஸ் பண்ணி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு 120, 122 அந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. போன வாட்டி வாங்கினதோட போன வாட்டி 133 தனியாக வாங்கினாங்க. இந்த வாட்டி ஒரு 10 குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இப்போ இந்த கருத்து கணிப்புகளில் வெளியிட்ட தகவல்கள் ஏதாவது ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றதில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தகவல் இருக்கா சார்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பீப்புள் பல்ஸ்னு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. அவன் என்ன சொல்கிறான், டிஎம்கே 125லேருந்து 145 வரையும் போட்டிருக்கான், ஏடிஎம்கே 65லேருந்து 80 வரையும் போட்டிருக்கான். ஆனால் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா 38% திமுகவும் 31% அதிமுகவும் போட்டிருக்கான். 7% டிஃபரன்ஸ் இருக்குது. 7% டிஃபரன்ஸ்ன்றது உங்களுக்கு 145ஓட லிமிட் ஆகாது. அது எக்ஸ்டெண்ட் அப் டு 170 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7%ன்றது 1% ஒரு 8-10 தொகுதியை கொண்டு போகும். 7% கண்டிப்பாக நிறையா தொகுதியை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த சீட் கன்வெர்ட்டபிலிட்டி இருக்குல்ல, இந்த நார்த் இந்தியன் சேனல்ஸ்லாம் அந்த சீட் கன்வெர்ட்டபிலிட்டி அது சரியாக போட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அதனால் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், 31க்கு 38 நல்ல டிஃபரன்ஸ் இருக்குது. ரெண்டாவது 21 எலெக்ஷன்ஸில் திமுக வாங்கின ஓட்டு 45%, அதிமுக கூட்டணி வாங்கின ஓட்டு 39%, ஒரு 6% கேப் அங்கேயே இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க திமுகவோட ஓட்டை நிறைய எடுத்துட்டார், மைனாரிட்டி ஓட்டு எடுத்துட்டாருன்னா. இல்லை, நான் சொல்ல வரல, மைனாரிட்டி ஓட்டு எடுத்துருக்கலாம்.
ஆனால் அவங்களுக்கு என்ன தான் குறைஞ்சாலும் ஈவன் 10% வரையும் குறைஞ்சா கூட ஸ்டில் அவங்க 35 இருப்பாங்க. ஏடிஎம்கே வந்து 39லேருந்து 10 குறைஞ்சானா வந்து 29க்கு வந்துடுவான், 27, 28, 29க்கு வந்துடுவான். 28, 29க்கு வந்தால் அந்த சீட் கன்வெர்ட்டிபிலிட்டி எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. அது ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. திமுக 35ல் 4 கார்னர் சீட்டில் குறைஞ்சபட்சம் 130 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து 10% குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அவங்க ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து ஒரு 3-4% வச்சுக்கோங்க, இந்த மைனாரிட்டி ஓட்டு ஒரு 3-4% வச்சுக்கோங்க, 7% அவங்க குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 21 தேர்தலில் வந்து திமுக 45% எடுத்தது. அது வந்து ஆன்டி இன்கும்பன்சியில் ஒரு 3% எடுக்குது வச்சுக்கோங்க. இப்போ ஆன்டி இன்கும்பன்சி 5% வச்சுக்கோங்க, ப்ரோ இன்கும்பன்சியில் 2% அது எடுக்கும். அப்போ ஒரு 3% போச்சு வச்சுக்கோங்க. மைனாரிட்டி ஓட்டில் ஒரு 6%, ஒரு 3% போச்சு வச்சுக்கோங்க. ஸோ 3 + 3 6% போகும். அப்படியே அது 39%ல் இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ராவே 2% போனால் கூட அது 37%ல் இருக்கும். 37%ல் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அது வந்து 4 முனை போட்டியில் வந்து குறைஞ்சபட்சம் 145 சீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப தாராளமாக இருக்குது. வேற அதிமுக 39ல் இருக்குது. அது வந்து திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் அல்லது மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறவங்க ஓட்டுகள் அது வாங்கலை. அதை தாவேக்காவுக்கு போச்சு வச்சுக்கோங்க. அதோட கோர் ஓட் பேங்க்கில் கொஞ்சம் போயிடுது. திமுக எதிர்ப்பு வாக்குகளை இழக்கிறாங்க அவர். அது தவிர அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டையும் தாவேக்கா எடுக்கிறாங்க. அதுவும் அதிமுகவுக்கு போல. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதிமுக நிறைய ஓட்டுகளை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது ஒரு 10% இழக்கிறாங்க வச்சுக்கோங்க. அவங்க ஒரு 30-29க்கு வந்தாங்க வச்சுக்கோங்க. அவங்க வந்து சீட் கன்வெர்ட்டிபிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்களால மெஜாரிட்டி மார்க்கை தொட முடியாது. 29% வாங்கிட்டு அவன் வந்து 117 சீட்டை கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் 4 கார்னர் சீட்டில். அஃப்கோர்ஸ் 77 எம்ஜிஆர் பண்ணினார். பட் இதில் வந்து இதே மாதிரி இன்னொரு பிளேயரும் இருக்கார். இங்கே 20-25% இன்னொரு பிளேயர் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. அதனால் வந்து 38% வாங்கும்போது அவருக்கான வாய்ப்புகள் கூடும். குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அவர் நிறைய இடத்துல வின் பண்ணுவார். அவர் அந்த 38% இருக்கும்போது அதனால் அவர் நம்பர் ஆஃப் பிளேசஸ் அதிகமாக போவார். இவர் வந்து 29% வாங்கினா கூட குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோப்பார். பிளேசஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து திமுக எப்படி பார்த்தாலுமே எந்த பெர்முடேஷன் காம்பினேஷனில் போட்டாலுமே திமுக வந்து ஓரளவுக்கு அந்த வெற்றி கோட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இதில் வந்து இழப்பு வந்து அதிமுகவுக்கு இருக்குன்னா அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி சரியில்லை. ஆக்சுவலாக வந்து இன்னும் தங்களை வலுப்படுத்தி கொண்டு கூட்டணியை வலுப்படுத்தி கொண்டு அவங்க கண்டெஸ்ட் பண்ணி தாவேக்காவை வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு இறங்கி அடிச்சிருக்கணும். ஆக்சுவலாக அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க. திமுகவை எம்ப்ராஸ் பண்ணுறதுக்காக அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, கொடியை பார்த்துட்டு மெகா கூட்டணி வருது அது இருந்தாங்க. அப்போ மக்கள் நினச்சாங்க, நீ உனக்கு என்ன, நீ தான் மாற்று திமுகவுக்கு, இன்னொருத்தர் வந்திருக்கார் புதுசாக, அவருக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்குறோன்ட்டு அங்கே போயிட்டாங்க. ஆக்சுவலாக ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், திமுக அதிமுக இடையே தான் போட்டி, அதுதான் இந்த தமிழ்நாட்டோட தேர்தல் எதிரொலிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆக்சிஸ் மை இந்தியா தாவேக்காவுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கனால ஒருவேளை இங்கே வந்து தாவேக்காவுக்கு ரொம்ப அதிகமான ஒரு அந்த இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு ஓட்டை பெற்றிருக்குது, இல்லை அந்த காம்படிஷனில் அவங்க நிற்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறது இருக்கா? இல்லை, அந்த ஆக்சிஸ் மை இந்தியா இப்போது உதாரணமாக இப்போ ஏடிஎம்கே கொடுக்குறதோ டிஎம்கே கொடுக்குறதோ பாருங்கள், 125 145, இல்லை 122 132, 125 145, 122 140, இதெல்லாம் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது பாருங்கள். வேறு ஆர்கனைசேஷன் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா 65 80, 50 65, 65 85, 60 70, இதில் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. இதில் என்ன சிமிலாரிட்டி இருக்குது? ஆக்சிஸ் மை இந்தியா 98 120 கொடுக்குறான். இந்த 98 120ல் மற்ற 11 கருத்து கணிப்பிலையும் எங்கேயாவது இது வெளிப்படுத்துகிற மாதிரி இதோட ஒட்டி அல்லது இதை வந்து ஓரளவுக்கு பிரதிபலிக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு கருத்து கணிப்பு இருக்கா? அப்போது இவன் கண்டுபிடிச்சது வந்து மற்ற எவனுக்குமே தெரியாத போச்சா? யாரோ ஒத்தராது இதை ரிசம்பிள் பண்ணணும்ல. 2 பேராவது, குறைஞ்சபட்சம் 2 பேராவது எஸ் தாவேக்காவுக்கு ஒரு 100 சீட்டுக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு யாராவது 2 பேர் சொன்னால் இதை நம்பலாம். அவன் வந்து ஐசோலேட்டடாக இருக்கான். யார்? ஆக்சிஸ் மை இந்தியா ஒரு ஐசோலேட்டடாக இருக்கான். இந்த ஐசோலேட்டாக இருக்கிறதுனால தான் நமக்கு சந்தேகம் வருது. இது வந்து மற்ற கருத்து கணிப்புகளோட ஓரளவுக்கு ஒத்து போயிருந்தால் நம்ம இதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கும்னு நம்ம நினைக்கலாம். இது வந்து இப்போ நான் சொன்ன அதிமுகவுக்கு மற்ற கருத்து கணிப்புகள்லாம் எப்படி ஒரு சிமிலாரிட்டி அதில் இருக்குது. ஒரு ஃபிகரை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க வேறு நிறுவனங்கள், பட் மெயின்டைன் பண்ணுற ஃபிகர் பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்குது. இதில் அந்த மாதிரியான சிமிலாரிட்டி இல்லை. இப்போ அந்த இடத்துல கடந்து கூட தாவேக்காவுக்கு பார்த்தா ஒரு 7லேருந்து ஆரம்பிச்சு அவங்க டபுள் டிஜிட் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஆமாம், அது வரைக்கும் கொண்டு போய் கருத்து கணிப்பில் தகவல் இருக்குது. இப்போ இந்த இடத்துல அவரும் இந்த 98 120 போட்டான் பார்த்தீங்களா, அவனுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் எனக்கு என்னென்னா, இவ்வளவு வரக்கூடிய தாவேக்கா புதுச்சேரியிலேயே 2 சீட்டு அதோட நிற்குது, அந்த அளவுக்கு போகுது. கிட்டத்தட்ட இதுக்கும் கரெக்டு. ஆக்சுவலாக இப்போ கூட தட்டு பேசும்போது நீங்கள் சொன்னதான் சொன்னேன். ஆக்சுவலாக ரொம்ப கரெக்ட். ஏன்னா
இதே தமிழ் பேசுகிற இதே ஒரு கலாச்சாரம் கொண்ட ஒரு மக்கள், சினிமா கவர்ச்சி எல்லாமே அங்கேயும் அப்ளை அங்கே இருந்தது, அங்கேயும் கூட்டம் வந்துச்சு, அங்கேயும் அவர் போனார், கூட்டம் தான் பேசினார். இங்கே வந்து எதிர்கட்சியான அதிமுகவுடைய ஓட்டை வந்து அவர் எடுக்கிறார், ஒரு மாற்றா அவங்க கிடையாதுன்னு எடுக்கிறாரு, அந்த ஓட்டை எடுக்கிறார். அங்கே வந்து என்ஆர் காங்கிரஸ் பிஜேபிக்கு மாற்றாக இருக்கிற காங்கிரஸ் திமுக கூட்டணியோட ஓட்டை அவர் எடுக்கணும். ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணியோட ஓட்டை அவர் எடுத்த மாதிரி தெரில. அவங்களும் ஒரு 10 இடம் 8 இடம் 11 இடம்லாம் வரா மாதிரி கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. அப்போது அவர் அந்த ஓட்டை எடுக்கலை. அவருக்கு வந்து 2 இடங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போது பாண்டிச்சேரியில் அவர் ஏன் எடுக்கலைன்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஆக்சுவலாக நீங்கள் கேட்குறது முக்கியமான கேள்வி. ஏன்னா இங்கே வந்து எதிர்கட்சியான அதிமுகட்டேருந்து நிறையா ஓட்டு எடுக்கிற மாதிரி அங்கே வந்து எதிர்கூட்டணியான திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து அவர் எடுக்க முடியல. இன்ஃபேக்ட் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒருவேளை அங்கே ஆளும் கட்சி கூட்டணி ரொம்ப கடுமையாக விமர்சிக்கல, அட்டாக் பண்ணல, அதனால விஜய்க்கு அங்கே பெரிய அளவுக்கு இவர் வந்து ரங்கசாமியோட ஃப்ரெண்டு அதுதான் இருக்குல்ல, அது வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. எப்படி பார்த்தாலுமே விஜய் வந்து ரங்கசாமியோட ஃப்ரெண்டு தான். அதனால வந்து நம்ம விஜயோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அவரே வந்தால் பரவாயில்ல, விஜய் இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ விஜயோட ஓட்டெல்லாம் ரங்கசாமிக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரங்கசாமியோட ஒரு சாஃப்ட் கார்னரில் அவர் இருக்கார். ஆனால் அவர் பாஜகவோட இருக்காருன்ற அந்த ஆஸ்பெக்டை கன்வீனியண்ட்டாக மறந்துட்டாங்க. இவருக்கு பாஜக கொள்கை எதிரின்ற ஒரு விஷயத்தையும் மறந்துட்டாங்க. ரங்கசாமியை மட்டும் பார்த்துட்டு அவரே ரங்கசாமி சொல்கிறார், இங்கே சீஃப் மினிஸ்டர் வந்து எந்த பிரயோஜனம் இல்லை, அதிகாரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்றார். அவர் ஆட்சியில் உட்காந்தா கூட ஆள்றது எல்லாமே கவர்னர் தான் ஆண்டுன்னு இருக்கார். கவர்னர் தான் பிஜேபி தான் ஆண்டுன்னு இருக்கு. இவர் போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போது சீரியஸாக நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் உண்மையிலே எப்படி ஒரு முடிவு எடுத்து என்ஆருக்கு போட்டாங்கன்னா, என்ன ரங்கசாமிக்கு போட்டாங்கன்னா, அது வந்து ஒரு முட்டாள்தனமான முடிவு. ஆக்சுவலாக இவர் வந்து கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லும்போது என்ஆர் காங்கிரஸ்னால நாங்கள் ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்ற போது பாஜக பின்னாடி டிரைவர் சீட்டில் உட்காந்து ஓட்டின்னு இருக்கும்போது அப்போ நீங்கள் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுறீங்க. இல்லை அப்படி ஷிஃப்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது தாவேக்காரர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா என்ஆர் ரங்கசாமி வந்து விஜய்க்கு வேண்டியவர், இல்லாட்டி வந்து இவருக்கு விஜய்க்கே வந்து 8-10 சீட் கொடுத்துருக்கலாமே. இல்லை அதுதான் கேட்குறேன். அந்த ரசிகர் மனப்பான்மை அப்படின்றது வந்து ஒரு வேளை அங்கே எடுபடலையா பாண்டிச்சேரியில்? இல்லை இது இங்கே ஓட்டு போட்டு இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை மனப்பான்மை அங்கே இருக்குதா? என்ஆர் காங்கிரஸில் ரங்கசாமியே கொஞ்சம் பாப்புலர் தான் சார். அவர் வந்து பாஜகவோட ஒரு கூட்டணியில் இருக்கிறது அந்த கட்சியில் அவங்களுக்கு பிடிக்கல, ஏதோ காலத்தின் கட்டாயம் அங்கே இருக்காங்க. பட் என்ஆர் காங்கிரஸ் அவரே ரங்கசாமியே பாப்புலராக இருக்கார். ஆனால் அந்த பாப்புலாரிட்டிக்கு மேலே விஜய் வந்து அந்த ஆளுங்கட்சியை சரியாக எதிர்க்கலை. நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்டு. அங்கே போய் பேசினார்ல, அங்கே வந்து அவர் வந்து ரங்கசாமியை ரொம்ப எதிர்த்தா வரலன்னு தெரியல. ஆனால் எதிர்க்கலை. அப்போ நீங்கள் எதிர்க்காததோட விளைவை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. எப்படி இங்கே அதிமுக வந்து தாவேக்காவை எதிர்க்காத இருக்கிற விளைவை அனுபவிக்கிறோ, அதே மாதிரி அங்கே வந்து விஜய் வந்து என்ஆர் காங்கிரஸ் இருக்கிற அந்த விளைவை இப்போ அனுபவிக்கிறார். அந்த பலனை வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி எடுத்துன்னு போகிறாங்க. இவர் வந்து என்ஆர் காங்கிரஸை கடுமையாக விமர்சிச்சிருக்கணும். விமர்சிச்சுருந்தா இவருக்கு ஒரு 8-10 ஓட்டுகளோ இல்லை மெஜாரிட்டியோ கூட வந்திருக்கலாம். காங்கிரஸ் திமுகவோ மக்கள் ஓரம் கட்டியிருப்பாங்க. இவர் ஹஸ் நாட் டேக்கன் சச் ஆக்ஷன். அவர் என்ஆர் காங்கிரஸை வருடி கொடுக்குற மாதிரி சாஃப்டாக வச்சுருந்தார் பார்த்தீங்களா? அதோட விளைவு வந்து அங்கே பாண்டிச்சேரியில் விஜய் அனுபவிக்கிறார். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட இங்கே வந்து இந்த கருத்து கணிப்பில் வெளியிடுறது வந்து ஒரு வேளை விஜய் வந்து கடுமையாக திமுகவை அட்டாக் பண்ணார், எடப்பாடி அந்த அளவுக்கு பண்ணலை அப்படின்ற ஒரு விமர்சனங்கள்லாம் முன்னாடி வந்துட்டு இருந்தது இல்லை. ஒருவேளை அதில் தான் விஜய் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றதா, இல்லை அதிமுக குறையுது அப்படின்றது? விஜய் வந்து தன்னை பொசிஷன் பண்ணிட்டார். அவரோட டைவர்ஸுக்கு திமுக தான் காரணம், அவரை கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் காரணம், அவர் இன்கம் டேக்ஸில் பணம் கட்டலாம் திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்கிறது. அவர் மீட்டிங் கேன்சல் பண்ணாலும் திமுக தான் காரணம், பேசாமல் போனாலும் திமுக. ஸ்டாலின் தான் எனக்கு எதிரின்றதை கட்டமைச்சார் சார் அவர் கரெக்டாக. அந்த கட்டமைக்கும் போது இவர் வந்து அந்த இடத்துல தன்னுடைய பொசிஷன் இழக்கிறார். யார்? பழனிசாமி. அதுதான் வந்து உண்மை. இவரும் வந்து அவர் வந்து கட்டமைச்ச அளவுக்கு இவர் கட்டமைக்கலை. அவர் வந்து பயங்கரமாக கட்டமைக்கிறார். திமுக என்னோட எதிரி, திமுக வீழ்த்தியை தருவோம், தீய சக்தி தூய சக்தி. ஆக்சுவலாக தீய சக்தி சொல்ல வேண்டியது இவர். ஏன்னா அதுதான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட வாரிசு வந்த இவர் தீய சக்தின்னு இவர் அட்டாக் பண்ண வேண்டியது. அவர் அந்த இதை கையில் எடுத்துட்டார். அவர் எம்ஜிஆர் அவர் கையில் எடுத்துட்டார், ஜெயலலிதாவை கையில் எடுத்துட்டார், பெரியாரை கையில் எடுத்துட்டார், இன்னொரு திராவிட கட்சியாகவே வந்துட்டார் அவர். இவர் வந்து அவர் கணிக்க தவறிட்டார். இவர் என்ன நினைச்சார்? அவரோட கூட்டணி சேரலாமா, சேர்ந்தா டஃப் கொடுத்துருப்பார். அதாவது பண்ணியிருக்கணும், அதுவும் பண்ணலை. அவரை எப்படி டீல் பண்ணுறதுனே தெரியல. ஒன்று நீங்கள் அவரை கடுமையாக எதிர்க்கணும், இல்லை அவரோட கூட்டணி சேரணும். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் கடுமையாக எதிர்த்துருந்தீங்கன்னா கூட்டணி வரல வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்த்துருக்கலாம். இல்லை ஒன்று எதிர்த்துருக்கணும், இல்லைன்னா திமுக மாதிரி அவர் ஒரு பொருட்டாக கருதாமையே போயிருந்துருக்கணும். ஆமாம், நீங்கள் வந்து அரவணைச்சின்னு போகக்கூடாது, சாஃப்ட் கார்னர் எடுத்துக்கூடாது. நீங்கள் சாஃப்ட் கார்னர் எடுத்தது ரொம்ப இல்லை. நீங்கள் பொருட்டாக கருதாமல் போனால் கூட பிரச்சனை வரும். திமுகவை எதிர்க்கிறதுல உங்களை விட நான் பெஸ்ட்டு, நாங்கள் 53 வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்கோம், நீ என்ன புதுசாக வந்திருக்க, நீ என்ன திமுக எதிர்ப்பு உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி போயிருக்கணும்.
இன்றைக்கி சில பேர் வந்திருக்காங்க, திமுக எதிர்ப்புலாம் சொல்கிறாங்க. அவங்களுடைய திமுக எதிர்ப்பு எவ்வளோ நாள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நடிகர் அப்படின்னா அவங்க இவர் அந்த மாதிரி பேச முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அதிமுகவே ஒரு நடிகரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அவர் வந்து அந்த இன்னொரு நடிகர் ஆரம்பித்த கட்சியை ரொம்ப சீரியஸாக விமர்சனம் பண்ண முடியுமானா அதுவும் கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியமாக கூட இருக்கலாம் எடப்பாடிக்கு. அப்போது சரி கூட்டணிக்கு போகலான்னா அதையாவது நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகணும். கூட்டணிக்கும் போகல, எதிர்த்தும் பேச முடியல, ரொம்ப சாஃப்டாகவும் டீல் பண்ணிங்க. அப்போது உங்களுடைய பொசிஷனை அவன் எடுத்துட்டான். திமுகவுக்கு நான் தான் எதிரி. எம்ஜிஆர் அவன் எடுத்து டீல் பண்ணும்போது நீங்கள் அவரை கண்டிச்சிருக்க வேண்டாமா? இது எம்ஜிஆர் எங்கள் கட்சி ஆரம்பிச்சவருப்பா, நீ என்னப்பா எம்ஜிஆர் வச்சுருக்க, நீ அரசியலுக்கு எம்ஜிஆர் பயன்படுத்தாத, இது நியாயமாக இல்லை, முறை இல்லை, தர்மம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே? அதை வாயத்திலேருந்து சொல்லு. எம்ஜிஆர் எங்களுக்கு உரியவர், எங்கள் ஆள் அவர் சிஎம்மாக இருந்தாருன்னா அரசாங்கம் விழா கொண்டாடுறது வேறு விஷயம். பட் எங்கள் கட்சியை ஆரம்பித்தவர் அவர். நீ என்ன எம்ஜிஆர் படத்தை காமிக்கிறது, உனக்கு அந்த உரிமை கிடையாதுன்னு சொல்ல வேண்டியது. இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஏடிஎம்கேல இருக்கிறவா இன்னும் வீறு கொள்வான். அவன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருவான். எம்ஜிஆருக்காக குரல் கொடுத்தாருப்பா அப்படின்னு. நீங்கள் எம்ஜிஆர் உபயோகிச்சா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் அதுலேயே அவன் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு பயம் உங்களுக்கு. அதோட விளைவுகளாக தான் எடப்பாடி அனுபவிக்கிறார் இப்போ ஆக்சுவலாக. இப்போ இந்த பொதுவாக தமிழ்நாட்டில் நம்ம எக்ஸிட் போலுக்கு அப்புறம் ரிசல்ட் வரும்போது ஓரளவு மேட்சான காலகட்டங்களும் உண்டா, இல்லை தலைகீழாக மாறிப்போன காலகட்டங்களும் இருக்குதா? எல்லாமே 2021 ஓரளவு கரெக்டாக தான் சார் வந்தது. அதனால் வந்து அதுக்குன்னு இப்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2024 சரியாக வரல. 400 350 முன்னெல்லாம் சொன்னாங்க, பாஜக சரியாக வரல. அதனால் வந்து எக்ஸிட் போல் வந்து பொறுத்த மட்டும் எக்ஸிட் போல் ஓரளவுக்கு சில சமயங்களில் கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னா இந்த ரேஞ்சு ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்களே, 120லேருந்து 145. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது இது மாதிரி ஏதாவது முற்றிலும் எக்ஸிட் போல் சொன்னதுக்கு வந்ததுக்கும் ரிசல்ட்டுக்கும் முற்றிலும் மாறுபட்டது அப்படி? 2016 திமுக வரும்னு சொன்னதெல்லாம் உண்டு இல்லை, பல கருத்து கணிப்பில் திமுக வரும்னு சொன்னாங்க. அப்புறம் ஜெயலலிதா தானே வந்தாங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து நடந்து தான் இருக்குது. கருத்து கணிப்புகள்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் மாறி வந்து தான் இருக்குது. அதனால் இப்போ திமுகவை போய் கேட்டிங்கன்னா அவங்க சந்தோஷமாக ஆஹா ஓஹோ நாங்கள் தான் வின் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதை அவங்க ஏற்றுக்கிறதே கிடையாது. ரெண்டு பேருமே வந்து இப்போ அதிமுகவும் சரி திமுகவும் சரி இந்த கருத்து கணிப்பை ஒரு மகிழ்ச்சியாக கொண்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு கருத்து கணிப்பாக தான் இருக்குது. ஆமாம், இது எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்குது, எல்லாரும் கொண்டாட முடியாதபடியாகவும் இருக்குது. ரெண்டு கட்டாங்க. ஒன்று வந்து என்ன ஏதாவது ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் நாம் தமிழருக்கும் சொல்லியிருந்தாக்க கொஞ்சம் எல்லாருமே சந்தோஷம். என்ன நாம் தமிழர் சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்குன்னா அவங்க இடங்களை பெறுவாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவே அவங்களுக்கு சந்தோஷம்தான். ஏதோ காரைக்குடியில் ஒன்று தான் வின் பண்ணுவார் சீமான் அப்படின்றத விட்டுட்டு இப்போ 8 வரையும் அவங்க பெறுவாங்கன்னு போட்டிருக்காங்கல்ல. பட் என்னுடைய கணிப்பில் வந்து அவங்க ஒரு இடம் பெற்றால் அதிகன்றது தான் என்னுடைய கணிப்பு. அதுக்கு மேலே அவங்க பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அவங்க பர்சன்டேஜே 8லேருந்து 6-7 குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விஜய் வந்து அங்கேயும் டேமேஜ் பண்ணியிருக்காரு. திமுக போன்ற பெரிய கட்சிகள் டேமேஜ் பண்ணால் அதோட சேதாரம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் அதிமுக கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நாம் தமிழர் போன்ற 8% கட்சியை சேதப்படுத்தினா ரொம்ப மோசமாக கீழே இறங்கும் அது ஆக்சுவலாக. ஸோ அது கூட நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல இந்த கணிப்பு நிறுவனங்கள்லாம் சரியாக கணிச்சாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. இப்போ நாம் தமிழருக்கு இதில் சொன்னதை விட டேமேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக வந்து. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக வந்து இந்த பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் தன்னோட செகண்ட் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுது ஆக்சுவலாக. பைபோலார் பாலிட்டிக்ஸில் திமுக அதிமுகன்ற ஒரு இடத்த மெயின்டைன் பண்ணுது. அதாவது எல்லோரும் இங்கே சொல்லிட்டு இருந்தது வந்து 2வது இடத்துல தாவேகா வந்துடும், 3வது இடத்துக்கு அதிமுக அப்படின்னு பேசிட்டு இருந்தது இந்த கருத்து கணிப்பு தெரியல. அந்த பெரும்பாலான கருத்து கணிப்புகள் அப்படி இல்லை. இன்னும் வந்து பைபோலாரில் வந்து நாங்கள் தான் 2வதுல இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஒருவேளை வந்து 40 வரையும் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க தாவேகாவுக்கு. அடித்து பிடிச்சி அவன் 65 போனான்னா அதிமுகவோட போட்டி போடுறான்னு அர்த்தம் ஆக்சுவலாக வந்து. அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றதை தேர்தல் தான் சொல்லணும். இது வந்து நமக்கு ஒரு ரஃபாக ஒரு ஐடியா கொடுக்குது. ரஃபாக ஐடியா கொடுக்குதுன்னா திமுக மெஜாரிட்டி, திமுக வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்குது. நம்பர் ஆஃப் சீட்ஸை கூட வந்து உறுதியாக சொல்ல முடியல. சில பேர் இன்னும் ரொம்ப உறுதியாக 150 சொல்கிறவங்க இன்னும் கூட இருக்கானுங்க. ஆனால் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. 145 வரையும் வருவாங்கன்ற மாதிரி தான் சொல்ல முடியுது. இல்லை இந்த கருத்து கணிப்பின்படி பார்த்தாக்கா ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சருக்கு வந்து திமுகவுக்கு மட்டும்தான் தெரியுதா? வேறு யாருக்குமே தெரியல. அந்த ஒரு கருத்து கணிப்பு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜேபிசியோட கருத்து கணிப்பு, அப்புறம் ஓட்டு வைபோட கருத்து கணிப்பு கொஞ்சம் இது இழுபறியாக இருக்கிறத காமிக்குது. ஜேபிசி தான் கிளியராக அதிமுகவுக்கு கொடுக்குறாங்க. பட் அதை சிமிலராக அதை ஒத்து வேறு பல கருத்து கணிப்பு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 கருத்து கணிப்பு ஒன்றா இருந்து வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அதில் ஒரு ரிலையபிலிட்டி வச்சுக்கலாம். நம்ம ஒரு ரிலையபிலிட்டி சரி இவனை மாதிரி அவனை இப்போ ஏன் தாவேகா பற்றி ஆக்சிஸ் மைண்டியா சொன்னதை நம்ம நம்ப மாட்டேன்னால நம்பறதுக்கு யோசிக்கிறோம் அப்படின்னா அதை ஒட்டி இன்னும் 2 பேர் தாவேகாவுக்கு ஒரு 110 வரும், தாவேகாவுக்கு ஒரு 100 தொற்றுவாங்க, இல்லை ஒரு 115 வரும் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்க வச்சுக்கோங்களேன், தென் நம்ம ஒரு வெயிட் கொடுக்கலாம் அதுக்கு. பட் இந்த ஆக்சிஸ் மைண்டியாவுக்கு நம்ம இப்போ வெயிட் கொடுக்கணுமான்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது.
திமுகவுக்கு ஏன் நம்ம வெயிட் கொடுக்குறோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 கருத்து கணிப்புகள் ஒரே மாதிரி இருக்குது. எடப்பாடி வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி கடைபிடிச்சிருந்தால் ஒருவேளை அவருடைய ஓட்டை வந்து விஜய் தூக்கின்னு போகிறத தடுத்துருக்கலாம்னு நம்ம பேசினோம் ஆக்சுவலாக. அப்போது இன்னொரு கேள்வி விழும், அப்போ எந்த இடத்துல வந்து ஸ்டாலின் தப்பினார், அவர் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னென்னா கடந்த 5 வருஷத்தில் வந்து திமுக என்ற கட்சிக்கு வந்து அவ்வளோ கெட்ட பேர் வந்திருக்கு. அந்த லோக்கலில் இருக்கிற மந்திரிங்க அவங்க இவங்க அந்த லோக்கல் கட்சிக்காரங்களாம் நிறைய கெட்ட பேர் உண்டாக்கிட்டான். ஓசி பஸ்ஸு அது இதுன்னு நிறைய பேர் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எதிர்மறையான பிரச்சாரம் நிறைய வந்திருக்கு லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரங்களை பற்றி. ஆனால் ஸ்டாலினுடைய அரசியல் வந்து ஒரு கண்ணியமான அரசியல், ஒரு ஸ்டேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டார். ஸோ நம்பர் 1 அவருடைய ஸ்டேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கட்சி கெட்ட பேர் இருந்தாலும் ஒரு ஸ்டேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ண வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, அது கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலேருந்து பார்த்திங்கன்னா பெண்களை கவர் பண்ணி மட்டுமே பண்ண அந்த விஷயங்கள், பெண்கள் ஓட்டு இந்த தடவை கொஞ்சம் போனாலுமே அவருக்கு ஓரளவு தக்க வச்சுட்டாருன்றதான் உண்மை. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அளவுக்கு வாங்கினாரோ இல்லையோ இந்த வாட்டி கொஞ்சம் முக்கால்வாசி இதை தக்க வச்சுட்டார். அது அவருக்கு உதவி பண்ணியிருக்கு. 3வது வந்து அவருடைய கூட்டணி பலம். அந்த கூட்டணி பலம் வந்து ஓரளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கு. கூட்டணி கட்சிகள் தோற்கலாம், ஆனால் அந்த பலம் இருக்குல்ல, அந்த கட்சியுடைய பலம் இருக்குல்ல, அது அவருக்கு கொஞ்சம் கூடவே ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் 4வது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திமுக இந்த வாட்டி எதுலேயுமே ரிஸ்க் எடுக்க விரும்பல. அவங்க அதிமுக திமுக 2 பேருமே பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. திமுக கொஞ்சம் அதிகமாகவே பண்ணினாங்கன்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த 4 விஷயம் காரணமாக ஸ்டாலின் வந்து இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்கிற வாய்ப்பை பெறுகிறார். அதனால் அவர் தப்பிட்டார் அப்படின்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. நன்றி சார். தேங்க்யூ.